எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. டன் வெரி சிம்பிள். நீங்க சம்யுக்தா ஃபேன், ரொம்ப பெரிய ஃபேன். அப்ப சம்யுக்தா மாதிரி. ஆமாம், நான் வந்து அடுத்த படம் அஸ்பைரிங் ஆக்டர் சம்யுக்தாவோட நடிக்கணும். அவங்கள மாதிரியே டான்ஸ் ஆகி அவங்க அப்படிங்கிற செலக்டிவா சொல்லுங்க. ஹார்ட் ப்ரோக்கனா சொல்லுங்க. லவ் ஃபெயிலியர். ஹார்ட் ப்ரோக்கனா. பரோட்டா. பேக் டு நார்மல் எமோஷன். எக்ஸைட்டடா சொல்லுங்க. தம்பி தப்பு. எது? நாகார்ஜுனாவா? எது? ஓகே ஓகேவா? ரெடியா இருக்கிறார். சூப்பர். டீசிங்கா சொல்லுவோம். எது? நாகார்ஜுனாவா? ஜெலஸா சொல்லணும். எது? நாகார்ஜுனாவா? டயலாக் சூப்பர். கான்ஃபிடென்ட்டா இருங்கிறது தானே டயலாக். இதை கான்ஃபிடென்ட்டே இல்லாம சொல்லணும். விஜய் சார் பாணியிலே சொல்லுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். ஆதம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். டபுள் ஆக்குபென்சி படத்தோட டீம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பயங்கர வைப்ரண்டா இருக்கிறாங்க எல்லாருமே. வணக்கம். யாராவது ஒருத்தர் படத்தை பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல டிஸ்கஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ டபுள் ஆக்குபென்சி இட்ஸ் ரொம்ப நல்ல ஒரு ஃபன்னான ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். வேர் ஒரு இதில் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ஒரு மேஜிக்கல் எலிமெண்ட் படத்தில் இருக்குது. அந்த மேஜிக்கல் எலிமெண்ட் வந்து இட்ஸ் மற்றபடி இட்ஸ் நார்மல் வேர்ல்ட். இந்த நார்மல் வேர்ல்ட், நார்மல் கேரக்டர்ஸ், இந்த கேரக்டர்ஸ் நடுவில் அந்த மேஜிக்கல் எலிமெண்ட் இருக்கிறதுனால அவங்க படுற அவஸ்தெல்லாம் என்ன, அதனால நடக்கிற காமெடிஸ் என்ன, அதனால அஃபெக்ட் ஆகிறது என்ன, அவங்க லைஃப் எப்படி போகுது, இதுதான். ஸோ இட்ஸ் அ வெரி 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 ஒரு ஃபன்னான வேலை சொல்கிற ஒரு ஸ்டோரி. ஓகே. ஆக்சுவலாக அவங்க பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா போன வாரம் தான் நந்தா ரீவாட்ச் பண்ணேன். ரொம்ப பயமா இருக்கு இப்போ பார்க்கும்போது. லைக் எனக்கு நான் உண்மையா சொல்றேன், நாட் அன் எக்ஸாஜரேஷன். சூர்யா சாரோட அந்த சிரிப்பும் அந்த சின்ன பையன் வினோத்தோட சிரிப்பும் எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யா ஓகே. பட் ஆனா உண்மையிலே அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு படி ஒரு 0.1% மேல போயிருச்சு. அவ்வளோ ஸ்கேரியா ஒரு டிரான்சிஷன் வரும். பார்த்துருக்கீங்கல்ல, அவங்க அம்மா நினைச்சு பார்ப்பாங்க இந்த ஸ்மைலையும் அந்த ஸ்மைலையும் ஒரு டிரான்சிஷன் ஒன்று வரும். மிரட்டி இருப்பீங்க. எப்பா ஃபர்ஸ்ட் படமே பாலா சார் படத்துல டெபியூ ஆகிறதுல எவ்வளோ பெரிய ஒரு லேர்னிங்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. அது வந்து அது என்ன மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த மாதிரி ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. ஏன்னா அந்த வயசுல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு 10 வயசு அப்போ அந்த படம் பண்ணும்போது. அதனால எனக்கு தெரியாது. அந்த படத்துல பாலா சார்னா ஓகே ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரியும், மற்றபடி கிராஃப்டா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் படம் அதுக்கு முன்னாடி படம் நடிக்கணும்னு நினைச்சது கிடையாது. அந்த மாதிரிலாம் இருந்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட அங்கே போவேன், சார் என்ன சொல்லுவாரோ அதை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி சார் என்ன சொல்லுவாரோ அதை அப்படியே பண்ணுவேன். ஒரு 4-5 நாள்ல யூஸ் ஆகிட்ட கற்றுக்கிட்டேன். என்னன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பண்ணுன்றது கற்றுக்கிட்டேன். அதுக்கு யூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, புதுசாக இருந்தது எல்லாம். போக போக அதுக்கு அவருக்கு நான் அடாப்ட் ஆகிட்டேன். அவருக்கும் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் நான் அடாப்ட் ஆகிட்டேன். அதனால அதுக்கப்புறம் அவர் சொல்றதை மட்டும் பண்ணிட்டு அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ தனியா ஒரு கொஞ்ச காலம் வந்து தனியா போயிட்டு ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி. ஏன்னா இட்ஸ் நாட் லைக் ஷூட்டிங் டேஸ்னா போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு வருவோம், அந்த மாதிரி இல்லை. டெய்லியும் போயிடுவேன். நான் பாட்டு டெய்லி காலைல ஷூட்டிங் ஸ்பாட் போயிடுவேன். காலையில் எனக்கு ஷூட்டிங்கே இல்லைனா கூட காலையில் எனக்கு ஏதாவது ஒரு மாண்டாஜ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பாட்டு உட்காந்து சுற்றிக்கிட்டு மற்ற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் பாட்டு அங்கே இருப்பேன். அப்புறம் ஈவினிங் ஒரு ஷார்ட் எடுப்போம், வந்துடுவோம். இந்த மாதிரியே ஒரு ஃபர்ஸ்ட் 15 இருந்தோம், இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து என்னோட மேஜர் சீன்ஸ் சீக்வன்சஸ்லாம் எடுத்தாங்க.
லாஸ்ட்டாக. ஏன்னா இப்போதான் புரியுது, ஓகே ஸ்டார்டிங்கில் நான் வந்து அந்த அட்மாஸ்பியருக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக அவ்வளோ என்னை டெய்லி வர வச்சு கேமரா முன்னாடி நிற்க வச்சு ஏதாவது சின்னதாக ஏதாவது பண்ண வச்சு தென் கடைசியாக மேஜர் சீக்வன்சஸ்லாம் எடுத்தாங்க. அந்த படம் வந்து எனக்கு படம் பண்ணும்போதெல்லாம் இவ்வளோ தான் இருந்தது. பட் அந்த ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் உட்காந்து அந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கே ஃபீல் ஆச்சு, என்ன மாதிரி ஒரு படம் இல்லை, படம் செம்மையாக இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதாவது நான் அந்த படத்துலேருந்து வெளில வந்து ஒரு தேர்ட் பர்சனாக படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். அதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்னம்மா நடிச்சிருக்காருப்பா அப்படின்ட்டு நான் அவரை பார்த்து அதுலேருந்து நான் பெரிய சூர்யா ஃபேன். அந்த மொமெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ யா இட் வாஸ் அ ஸ்பெஷல். ஆக்சுவலாக சூர்யா ஃபேனாகவும் சரி, உங்கள் ஆக்டராகவும் சரி, உங்களுக்கு ஒரு சம ஏரியா இல்லை, இது ஒரு கம்பேக் தலைவர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு உங்களுக்கு. so happy. ஓகே. இன்னொரு பக்கம் உங்களோட படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு ரொம்ப சந்தோஷம், அங்கேருந்து பார்த்த ஒரு ஆள், பார்த்து பயப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் நிறைய த்ரில்லர்ஸ் ஃபிலிம்ஸ்ல. ஏங்க சிரிக்கிறீங்க? மேபி இந்த ஃபிலிம்ல அந்த சைடையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன், உங்களோட ரியல் சைடு. ஏன்னா நீங்க இன்டர்வியூ முன்னாடி ஒரு பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த இது மட்டும் கொஞ்சம் ஹம்ப் பண்றீங்களா? என்ன பண்ண இல்ல நிறைய ஹம் பண்ணுவாரு, சோ அதுல எதுன்னு தெரியல. டிசி ஹம்ப் பண்றீங்கல்ல இது ப்ரோ டிசி. நான் ஏதாவது பண்ணுவேன், அப்புறம் அடுத்த செகண்ட் நானே மறந்துடுவேன். சும்மா ஒரு ஹூக் ஒரு ட்ராக். சும்மா. ஓகே சாம், நீங்க உங்களை வந்து ரொம்ப இல்ல, உங்ககிட்ட மைக் இருக்கோம் இல்ல? இல்ல. இப்போ கட்சி சேர டைம்ல உங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க எல்லா இன்டர்வியூஸ்லயும். கேக்குறாங்களா? ஓகே, அவங்க ஸ்டெப் பண்ணுவாங்க ஆடியன்ஸ்ல இருந்து. ஓகே பண்ணல ஆக்சுவலா வினோத் பயங்கரமா பண்ணுவாங்க ஸ்டெப். இல்ல வழக்கமா சாம் கிட்ட கேட்டு ரொம்ப இதுவாயிருச்சு. இப்போ சாம் பண்றது வந்து கண்டென்ட்டே இல்ல, நீங்க பண்றதா கண்டென்ட். ஆக்சுவலா ஆமா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா போடுவாங்க. ஹீரோஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சி சேர பாட்டோட புக் ஸ்டெப் சாமோட ஸ்டெப் இவர் சொல்லி கொடுப்பாரு, அவர் ஆடுவாரு. நான் என்னோட ஸ்டூடண்ட் இருந்தா என்னோட டீச்சர். நான் பண்ணிருக்கோம், ஒரு ரீலா இருக்கு. அது வந்து இன்னும் போகல, மக்களை சேரல. நான் கொண்டு போய் அதனாலதான் தெரியல. நான் சேர்க்கிறேன், நம்ம பண்றோம் மில்லியன் பீப்பிள். நான் சேர்க்கிறேன், இன்டர்வியூ முடிச்சிட்டு நம்ம பண்றோம். கேமரா ஆயா ரெடி ஸ்டார்ட். ஸ்டார்ட் கேமரா ரோலிங். 1 2 3 4. பாட்டு வேணுமா? இல்ல நான் உள்ள இருந்து வரேன் ஸ்டூடண்ட். நான் ஆல்ரெடி டிசி. ஓ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ரெடி ரோலிங் ஆக்ஷன். மாஸ்டர் அந்த டான்ஸ், அந்த எனக்கு வந்துட்டு அந்த டான்ஸ் கத்துக்கிட்டு ஆடணும் மாஸ்டர். வெரி சிம்பிள். நீங்க சம்யுக்தா ஃபேன்? ரொம்ப பெரிய ஃபேன் மாஸ்டர். அப்ப சம்யுக்தா மாதிரி. ஆமா மாஸ்டர். நான் வந்து அடுத்த படம் அஸ்பைரிங் ஆக்டர் சம்யுக்தாவோட நடிக்கணும்னு ஆசை மாஸ்டர். அவங்கள மாதிரியே டான்ஸ் ஆகி அவங்க அப்படிங்கிற ரொம்ப வெரி சிம்பிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கை 1 2 3 4. மாஸ்டர் ஏதோ ஒன்று பண்ணீங்களே இப்போ கால. அது வந்து கை அவ்வளவுதான் போடுங்க. இவ்வளோ. ஓகே மாஸ்டர். அது இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இப்படியே மாஸ்டர். இது வந்து நார்மல் ஸ்டெப். இப்போ இதுல வந்து நீங்க வந்து சம்யுக்தா நெஸ் வந்து ஆட் பண்ணணும். நீங்க கழுத்து பாத்தீங்களா? இப்படியே மாஸ்டர். பண்ணுங்க. ரெடி 5 6 7 கோ. இல்ல உடம்பு அமலே கூடாது, கழுத்து மட்டும் அப்படி. இப்படியே மாஸ்டர். இப்படியே மாஸ்டர். ஓகே. இப்போ சாய பேப்பர் மாதிரி எப்படி மாஸ்டர் பாடுறது? அது வந்து நீங்க வந்து சமீதா கிட்ட கேளுங்க. டீகோட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ஆக்சுவலா ஒரு பெரிய ஆக்சுவலா அவங்களே நான் வந்து இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தேன் இந்த நெக் ரொட்டேஷன். நானே அவ்வளோ பண்ணேன், நேச்சுரலா பண்ணேன். பட் இது வரைக்கும் அவ்வளோ தெளிவா நோட்டீஸ் பண்ற ஒரே ஒரு ஆளு கொரியோகிராஃபர் இல்லாம இஸ் வினோத். வாவ் வாவ். ஓகே சொல்லுங்க, டெபியூ தானே இது? நான் தப்பாலாம் சொல்லல. ஓகே டெபியூ. ஒரு பிரேக் ஆயிருச்சு கட்சி செய்யறதுக்கு அப்புறம். அண்ட் ஹவ் எக்ஸைட்டட் யூ ஆர் ஃபார் திஸ் ஃபிலிம்?
ஐயோ பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா இது கட்சி சேரக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே நிறைய பண்ணிட்டு இருந்தேன். பட் அது வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் தட். அந்த பிரேக் வந்து கட்சி சேரல வந்துச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன், இப்போதான் எல்லாமே நடக்க போகுது ஒரேதியா எல்லாமே. அது அப்படிதான் எல்லாரும் பேசினாங்க கூட. ஆனா டைமிங் என்ன ஒண்ணு இருக்கு. ஸோ நான் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் சுழல் 2 கூட கட்சி சேர முன்னாடி தான் ஷூட் பண்ணேன். பட் எல்லாமே மேஜிக்கா நடக்க போகுதுன்னு அது நடக்கல. 3 வருஷம் ஆச்சு. அண்ட் இட்ஸ் ரைட் ஃபிலிம்ல இப்போ நீங்க கட்சி சேரனா ஒரு வைப்ரண்டான இதுல நம்ம டெபியூ ஆகணுங்கிறது எல்லாமே கூடி அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. அது நான் அப்போ இருக்கிற சமயத்துக்கு அது உடனே ஆப்வியஸ்லி ஐ வுட் ஹவ் ரியலைஸ் ஏன் ஒண்ணுமே நடக்கல. ஆனா அதுக்கப்புறம் இந்த படம் வரும்போது எனக்கு I want to have fun. I want to enjoy ஒரு ரியலான ஃபன்னான ஸ்டோரி பட் வித் ரியல் எமோஷன்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த ஸ்டோரி அப்போ வந்துச்சு. So it's truly a blessing and I'm very very ஒரு த்ரில்லர் ஃபிலிம் எல்லாம் யோசிச்சு பார்க்க முடியும். ஆப்வியஸ்லி ஒரு ஆர்டிஸ்டா பண்ணனும். பட் டெபியூவா பண்றாங்க ப்ரோ. அப்படியே ப்ரோ அவங்க எல்லாம் நீங்க ஒரு 4 ஜானர் சொல்லுங்களே, அந்த 4 ஜானர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ரொம்ப பிஸியான ஆக்டர். அவங்க ஆக்சுவலா இன்னைக்கு இன்டர்வியூவே தரக்கூடாது. ஹாஸ்பிட்டல்ல இந்த டாக்டர் சொல்லிருக்காங்க. ப்ரோ சத்தியமா சொல்றேன், அவங்க ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். அவங்க வந்து ஐவி ஷாட்ஸ்லாம் எதனால? சாரி டாக்டர், நான் இங்க இருக்கிறேன். ஓவர் ஒர்க் பண்ணிட்டு எக்ஸாஸ்ட் ஆயிட்டு. ஆமா ரொம்ப ஓவர் பண்ணிட்டாங்க. தெரியல இன்னைக்கு ஆக்சுவலா அவங்க இன்டர்வியூவே தரக்கூடாது. இது என்னன்னு நினைக்கிறீங்க இங்க? ஓகே, அந்த ரூல்ஸ் சொன்னாங்களே சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். எல்லாத்துக்கும் மத்தியிலயும் வந்து பேசிட்டு இருக்கீங்க. Thank you very much. அவங்க மினிஸ்டரோட நடிச்சிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாடு மினிஸ்டரோட அவங்க நடிச்சிருக்காங்க. ரேஷ்மா வெயிட், நானே யோசிச்சிட்டு இருக்கேன். அவங்களே அவங்க ஸ்ரீநாத் சாரோட ஒரு என்னங்க மினிஸ்டரோட எப்படி போறது பாத்தீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்டே இப்ப பாத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, தெலுங்கு ப்ரொடக்ஷன், பீப்பிள் மீடியா ஃபேக்டரி. ஓகே, நான் இது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா, நான் பார்த்தா ஆக்சுவலா நானும் ஹைதராபாத்ல இருந்த அன்னைக்கு, ஆனா ஷூட்ல இருந்தேன். இல்லைன்னா வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருப்பேன். ஓகே, வாவ். சொல்லுங்க ரேஷ்மா. சத்தியமா சொல்றேன். ஓகே, நீ சாப்பிட்டியா? சத்தியமா சொல்றேன். லாங் பேக். லாங் பேக் எந்த அளவுக்கு லாங் பேக்? நீங்க வந்து லிக்விட் ஆகி ரசவாதிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம். பட் முன்னாடி தான் நான் அந்த படத்தை பண்ணேன். பட் ரசவாதிக்கு அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகே ஓகே. டிஓ பத்தி சொல்லுங்க. உங்களுக்குமே வந்து தமிழ்ல ரேஷ்மா அவங்க வந்து ரொம்ப பிரபலமாகக்கூடிய ஒரு கரெக்டான ஃபிலிம் நினைக்கிறேன். இது எல்லா மக்களையும் ரீச் பண்ணக்கூடிய ஃபிலிம். கண்டிப்பா எனக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். எனக்கு ஆஃப்கோர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஒரு ஆர்டிஸ்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாத்து இருக்கும். பார்த்து எடுத்து வைக்கணும். ஏன்னா அதுதான் எங்க போய் ரீச் பண்ண போறோன்ற ஒரு விஷயத்த நிர்ணயிக்கும். ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் இந்த டபுள் ஆக்குபென்சி எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் ஃபார் த அதர் ப்ராஜெக்ட் சூஸ் பண்றதுக்காகட்டும், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்கு வரப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும், அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் டபுள் ஆக்குபென்சி வில் பி. சூப்பர் சூப்பர். ப்ரோ, நீங்க அந்த பிரஸ் ரிலீஸ்ல ஒன்று பார்த்தோம். நீங்க 2 பேரும் ஸ்மூச் பண்ற மாதிரி ஒரு சீன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது நிஜம்தானா? ஆமா, அப்படி இருந்ததுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட். அது வந்து AI ன்னு சொல்ல மாட்டேன். நம்ம நிஜமா பண்ணது. ஓகே ஓகே. பட் அது வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? இப்போ இது ஏன் இந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்க, இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி வெளில இருப்பாங்க ஃபீல் ஆச்சா? அந்த சீன் படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு சீன். ஓகே, ஓரளவு கெஸ் பண்ண முடியாது. பட் ஆமா, சோ அது வந்துட்டு மூவில ஒரு ஹை பாயிண்ட் அது. சோ ஆமா, நான் வெரி ஹாப்பி அது வினோத் ப்ரோ. வினோத் ப்ரோ இதுக்கு முன்னாடி எனக்கு அது தெரியும் அப்பவே. பிகாஸ் எங்க 2 பேத்துக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது நீங்க படம் பார்க்கும்போது ஃபுல்லா தெரியும். அப்போ வந்து அவங்க எங்க 2 பேருக்கு ஒரு ரொமான்டிக் சீன் இருக்கும்ல, அது அவங்க என்ஜாய் பண்ணல. இவங்க 2 பேருக்கு ஒரு ரொமான்டிக் சீன், அது அவங்க 2 பேருக்கு ஒரு ரொமான்டிக் சீன் இருக்கும் இல்ல, அததான் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. படத்துல அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆப்போசிட் மாதிரி இருக்கும். பட் அவங்கதான் என்ஜாய் பண்ணாங்க. ப்ரோ செம்மையா ப்ரோ, வாங்க. சத்தியமா இந்த டயலாக் இப்போ நீங்களே பாருங்க. இப்போ யூசுவலா ஹீரோ ஹீரோயின் கப்பலா தான் அது. பின்னாடி பாருங்க எப்படி பக்கத்துல இருக்குன்னு.
Correct. அவங்க இப்படிதான் எப்பவுமே ஜோடியாவே சுத்துவாங்க. bro நான் இல்லங்க போட்டு ரோஸ் பண்ணிருக்காங்க. கேரண்டி bro நீங்க படம் பார்க்கும்போது நான் இந்த கப்பல தான் நீங்க இது பண்ணுவீங்க. ஓகே சப்போர்ட் பண்ணுவீங்க. சூப்பர். நான் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால பார்த்த கடைசி மேல் ஸ்மூத் சீன் என்னன்னா ட்ரிபிள் ஏ படத்துல சிம்புவும் வைஜிஎம் சாரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் bro இது. ஓகே ஆமா. ஆக்சுவலா அந்த சீன்லாம் சிம்பு சாரே மறந்துருப்பாரு. நான் ஞாபகம் வச்சு சொல்றேன். நான் சிம்பு கட்டி அதனால நான் அதையும் இதே கனெக்ட் பண்றேன். ஓகே இப்போ ஒரு செக்மெண்ட் குள்ள போயிடலாம். இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால நடிப்பு சம்பந்தமா ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். நான் ஒரு டயலாக் சொல்லுவேன். நீங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த டயலாக்க வேற எமோஷன்ஸ்ல சொல்லணும். அதாவது இப்போ ஹாப்பி, சேட் அந்த மாதிரி. ஓகேவா? புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் டயலாக் நான் டயலாக் சொல்றேன். நீங்க யார் ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க? நீங்களே தம்பி தப்பு. இது இன்னொரு யூஸ்ல இது இவங்களோட கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க bro. எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு, உயிரே டபுள் ஓகே. ஓகே, நான் சாம்க்கு சூப்பரா வேற ஒன்னு வச்சிருக்கேன். ஐயோ இல்ல, நான் ஏன் சொல்றேன் தம்பி நான் அந்த உயிரே சாங்கோட கமெண்ட்ஸ்ல எல்லாரும் வந்து நிஜமாவே சந்தோஷ் தம்பி அதுக்காக அவ தம்பி தப்பு இஸ் ரைட் பர்சன். சரி ஓகே. சந்தோஷ் இஸ் மைக் இருக்கு. ஓகே ஆமா ஓ நன்றி சார். ஆமா ஓகே. ஃபர்ஸ்ட் அஃபெக்ஷனேட்டா சொல்லுங்க. தம்பி தப்பு. சூப்பர். டாமினன்ட்டா? தம்பி தப்பு. ஓகே. கில்ட்டியா சொல்லுங்க. தம்பி தப்பு. ஓகே. செலக்டிவா சொல்லுங்க. தம்பி ஜீனியஸ் வாய்ஸ் வந்துச்சு மாதிரி. ஓகே. நான் சாம்க்கு சொன்ன டயலாக் யா. பரோட்டா. பரோட்டா இல்ல பரோட்டா. ஓகேவா? கேட்டுச்சு. நீங்க எப்படி போயிட்டு சரி போலாமா? இரிட்டேட்டடா சொல்லுங்க. பரோட்டா. இதெல்லாம் ஒரு பரோட்டாவா அப்படிங்கறது இது எக்ஸாம் பண்ணீங்களா? ஓகே. ஹார்ட் ப்ரோக்கனா சொல்லுங்க. லவ் ஃபெயிலியர். ஹார்ட் ப்ரோக்கனா. பரோட்டா. ஆக்சுவலா பயங்கர பரோட்டா ப்ரோக்கனா இருந்தது. ஹார்ட் ப்ரோக்கனா இல்ல. சிம்பிள் தான். ஓகே. ஸ்கேடா சொல்லுங்க. பயமா. பரோட்டா. கண்ணா பூச்சி ரே ரே கண்டுபிடியா. ஓகே. கடைசி பேக் டு நார்மல் எமோஷன். எக்ஸைட்டடா சொல்லுங்க. தம்பி தப்பு. எக்ஸைட்டடா சொல்லுங்க. ரீக்ரியேட் பண்ணலாம். எக்ஸ்க்ளூசிவ்லி பரோட்டா சம்யுக்தா வெர்ஷன். பரோட்டா. சூப்பர். சூப்பரா சாம் ஆக்சுவலா ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாங்க. அடுத்த டயலாக் உங்க ரெண்டு பேர்ல நான் சொல்றேன். நீங்க யாரு நீங்களே சூஸ் பண்ணுங்க. எது நாகார்ஜுனாவா? ஓகே ஓகேவா? ரெடியா இருக்கடா. சூப்பர். டீசிங்கா சொல்லணும். எது நாகார்ஜுனாவா? ஜெலஸா சொல்லணும். எது நாகார்ஜுனாவா? தலைவர் மேல பொசஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நாகார்ஜுனா ஃப்ரெண்ட். நர்வஸா? சீரியஸ்லி எது நாகார்ஜுனாவா? ஓ வாவ். ஓகே. அந்த வழக்கமா இருக்கிற த்ரில்லர் படத்துல பாக்குற வினோத் மாதிரியே இருந்தது. ஹோப்லெஸ்ஸா சொல்லுங்க. எது நாகார்ஜுனாவா? சூப்பர். இல்ல அந்த அந்த லிப் குவிவர் எல்லாம் பாத்தீங்களா? அந்த சம ப்ரோ. நம்ம எல்லாம் லெசன்ஸ்க்கு வரோம். த்ரில்லர் படத்துல பழத்துக்கு கொட்டை போட்ட வினோத் அவர் இன்னும் போயிட்டு இதெல்லாம் கரெக்ட். சாரி இந்த படத்துலயும் அப்படிதான் பண்ணிருக்காரு. ஆனா த்ரில்லரா இருக்காரு. மாட்டாரு. ரொம்ப சீரியஸா இருக்கு. ஓகே. லாஸ்ட் டயலாக். சூப்பர் டயலாக் ஒன்னு வச்சிருக்கேன். என்னமோ நல்லா மாட்டிக்க போறேன்னு தெரியும். மத்தவங்கள ஒன்னு ரெண்டு வேர்டு உங்களுக்கு வந்து பெருசா கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே என்ன தெரியும். இவங்களுக்கு எப்பவுமே விஜய் சாரோட
எப்படியாச்சும் கனெக்ட் பண்ண மாதிரி எப்படியும் எல்லா இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ரேஷ்மாக்கு மட்டும் விஜய் சார் கனெக்டடா ஏதாச்சும் வந்துடும். அது அவங்களோட ராசி அந்த மாதிரி. நான் அவரோட பெரிய ஃபேன். டைலாக் சூப்பர். கான்ஃபிடென்ட்டா இருங்கங்கிறது தானே டைலாக். இத கான்ஃபிடென்ட்டே இல்லாம சொல்லுங்க. கம் ஆன் யூ கேன் டு. அப்படிதான் இருக்கே இப்போ. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். ஐயோ நடக்காது போல. ஆக்சுவலா அதுதான், அது அப்படிதான். கான்ஃபிடென்ட்டா இருக்காதீங்க, நல்லதே நடக்காது. வெற்றி நிச்சயம். அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே. ஆனா கான்ஃபிடென்ட் டயலாக்னா மட்டும் ரேஷ்மா வந்து துப்பாக்கி மொட்டை மாடி சீன் போடுறாங்களா, அந்த யூ சேனல் அப்படியா? ஃபேஸ் லிப் அந்த சரி, combination என்னோட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு புரியல. ஓகே, சஸ்பீஷியஸா சொல்லுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். வாவ், வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். ஓகே, இப்போ இதுல எமோஷனே இல்ல, உங்களுக்கு தான் கடைசி. மத்தவங்க 4 கேட்ட, உங்களுக்கு 3 மட்டும் தான். விஜய் சார் பாணியிலே சொல்லுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். ஓகே, சூப்பர். எல்லாருமே ரொம்ப அருமையா விளையாடுனீங்க. ஆக்சுவலா செம எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உங்க எல்லார்கிட்டயும் பேசுனது. நான் தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட பேசுற மாதிரி இல்ல, உங்க 4 பேருமே நான் ஒரு டீமா தான் பாக்குறேன். அண்ட் இந்த என்டையர் படத்தோட யூனிட்டுமே அப்படிதான் ஒர்க் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு படத்தோட சக்சஸ்க்கான முக்கியமான காரணமே அதில் 11 பேர் விளையாடினாதான் மேட்ச் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி. ஸோ வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபிலிம். கடைசி ஏதாவது சொல்லணும்னா, ஜூன் 12th டபுள் ஆக்குபென்சி தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. தியேட்டருக்காக பண்ண படம், ஒரு ஃபுல் ஃப்ரெஷ் டீம், ஃப்ரெஷ் ஃபேஸஸ் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக தியேட்டரில் வந்து ஜூன் 12th டபுள் படம் பாருங்க. யா.